ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இடையிலும் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சாதியம். பிராமணர் என்கிற வருணத்திற்குள்ளே இருக்கிற பல சாதிகள் சமமானவையா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயரும் ஐயங்காரும் சமமானவர்களா? கேரளாவில் இருக்கிற நம்பூதிரியும் தமிழ்நாட்டு ஐயர் ஐயங்காரும் சமமா? பார்ப்பன சமூகத்திற்குள்ளேயே ஈமச்சடங்கு செய்கிற பார்ப்பனர்கள் சவுண்டி பார்ப்பனர்கள். சவுண்டி பார்ப்பனர்களும் கோவிலில் பூசாரி வேலை செய்கிற பார்ப்பனர்களும் சமமா? பெண் எடுக்க பெண் கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த இழிவு ஒவ்வொரு சமூகத்திற்கும் இருக்கிறது, ஒவ்வொரு சாதிக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது. இந்த இழிவை இந்த சமூகத்தில் திணித்தது எது? அதுதான் சனாதன கோட்பாடு. உயர்வு தாழ்வு என்கிற உளவியலை இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறது. நாம பக்கத்து நாற்காலில் உட்கார்ந்துருப்போம். ஆனா ஒருத்தனுக்கு நான் உயர்ந்த சாதிங்கிற திமிரு இருக்கும், இன்னொருத்தனுக்கு தாழ்ந்து சாதிங்கிற தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அந்த ஆணவத்தையும் அந்த தாழ்வெண்ணத்தையும் நமக்குள்ளே காலம் காலமாக இந்த சமூகம் விதைத்திருக்கிறது. பெண் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் ஆண் என்கிற திமிர் ஆண்களுக்கு இருக்கிறது. பெண்ணை தாழ்வாக பார்க்கிற பார்வை ஆண்களின் உள்ளத்தில் ஊறி போய் கிடக்கிறது. இந்த உளவியலை இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக நிலைப்படுத்திய கோட்பாடு சனாதன கோட்பாடு. இந்த சனாதன கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணிலே யுத்தம் நிகழ்த்திக்